பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதி, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். மேய்ப்பனை குறித்து, ஆடுகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். உண்மையாகவே மேய்ப்பனானவன் எத்தனை ஆடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். ஆகவே இந்த பூமியில், இந்த உலகத்தில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவர்களுக்கு ஆடுகளாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய பெயரானது இந்த உலகத்துக்கு தெரிகிறதோ இல்லையோ, நம்முடைய பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் தேவனுக்கு தெரியும். தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஆண்டவர் உங்களை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன். தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா தொடர்ந்து கூட நம்ம யாத்திராமலை கூட நம்ம வாசிக்கிறோம். 33:12 மோசையுடைய காரியத்தில் பெயர் சொல்லி, மோசையை குறித்து பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நம்ம எப்படிப்பட்டவங்க என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன். பெயர் சொல்லி அழைத்து அவர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் நம்ம ஏசாயா 45 கூட அந்த 2 வாசிக்கிறோம். பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவன். பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, அவர் நடத்துகிற தேவன், நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னா ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லப்படுகிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை அனுதினமும் அவர் நடத்துகிற ஒரு தேவன். அனுதினமும் நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துகிற தேவன், மரணபரியந்தம் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அவர் திருப்தியோடு, எவ்வளோ வறட்சிகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் அனுதினமும் உங்களை திருப்தியோடு நடத்துகிறவர். ஆகவே அவர் மரணபரியந்தும் அவர் உங்களை நடத்துவார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை மரண பரியந்தமும் உங்களை திருப்தியோடு கூட அவர் நடத்துவதில் அவர் உண்மை உள்ள நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் கீழே நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக. அப்போது பெயர் சொல்லி அழைத்தவர், அனுதினமும் நடத்துகிறவர், அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவர். நான் உனக்கு முன்னே போய் கோண அளவுகளை செவ்வையாக்கி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயாவில் 45 வாசிக்கிறோம். அப்போது 3வது, அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவர். அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவர். அவர் நமக்கு முன் செல்வதனால, நாம் அவரை பின்பற்றுவதனால கோணலாக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்துவார், அவர் சரிப்படுத்துவார், சரியான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அனுதினமும் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், மரணபரியந்தம் நடத்துவார். 3வதாக, அவர் உங்களுக்கு முன் செல்கிறவர். அவர் முன்னே போவதனால கோணலாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்துகிறவர். அவர் சீர்படுத்தி செவ்வையான பாதையிலே அவர் உங்களை நடத்துவார். உண்மையாகவே நாட்களில் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு தருவார்.
அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நானும் நீங்களும் அவரை பின்பற்றுவோம். அவர்தாமே அனுதினமும் நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் மறக்காத தேவன். இந்த உலகத்தில் உங்கள் பெயரை எல்லாரும் மறந்தாலும் தேவன் மறக்காதவர். உங்கள் குடும்பத்தார் மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவர். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர் அறிந்திருக்கிறார். நடத்துவார், முன் செல்லுவார், தடைகளை மாற்றுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர், அனுதினமும் நடத்துகிற கர்த்தர், எங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர், கோணலாக இருக்கிற எல்லாவற்றையும் நீ செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் நீர் மறக்காத தேவன், நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.